சென்னை மெட்ரோ ரயில் அதிகாரியை தாக்கிய வழக்கில் தற்பொழுது பாடகர் வேல்முருகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், இது குறித்தான விவரம் என்ன? விருகம்பாக்கம் ஆற்காடு சாலை வேம்புலி அம்மன் கோவில் சிக்னல் அருகே பேரிகார்ட் போட்டு ஒரு வழிப்பதாக தற்போது மாற்றப்படுகிறது. ஏனென்றால் அந்த பகுதியில் தற்போது மெட்ரோ பணிகள் நடைபெற்றிருப்பதால் இந்த பணியாளர் ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்போது அதான் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு 11 மணி அளவில் பின்னணி பாடகராக இருக்கக்கூடிய வேல்முருகன் காரில் வந்திருக்கிறார். போக்குவரத்து தடை செய்ய வைக்கப்பட்டிருந்த அந்த பேரிகார்டை நகர்த்தி விட்டு காரை வேல்முருகன் இயக்க முன்னிருக்கிறார். இதை பார்த்த மெட்ரோ ரயில் கட்டுமான நிறுவனத்தின் உதவி மேலாளர் வடிகள் இந்த வழியில் பணிகள் நடப்பதால் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என கூறியிருக்கிறார். இதனால் காரை ஓட்டி வந்த வேல்முருகனுக்கும் உதவி மேலாளர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆத்திரமடைந்த வேல்முருகன் உதவி மேலாளரை சராமரியாக தாக்கியிருக்கிறார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அந்த உதவி மேலாளரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் சம்பவம் குறித்து உதவி மேலாளர் வடிவேல் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்ட பகுதியில் பின்னணி பாடகர் வேல்முருகன் குடிபோதையில் காரை ஓட்டி வந்து தகராறு செய்து தன்னை தாக்கியதாக புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் விருகம்பாக்கம் போலீசார் நேற்று பின்னணி பாடகர் வேல்முருகனை அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதனை அடுத்து தற்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது கைது விருகம்பாக்கம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.